உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம், அன்னை வாராகியுடைய பெரும் கிருபா கடாட்சம் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்கதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நன்னா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல, அவன் வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்குது, அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா? இது தோஷம்தான், இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு
உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம். யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள். இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 2வது கேந்திரத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறார். பகை வீடு தான், வீடு பகை தான். ஆனாலுமே கூட கார்த்திகை மாதம் என்பது உங்கள் சிம்ம ராசிக்கு 4வது பாவம், 2வது கேந்திரத்திலே சூரியன் கேந்திர பாவத்திலே அமைந்திருப்பதும், அந்த சூரியனுக்கு குரு பகவான் சமசப்தம பார்வை பெறுவதும், குரு சூரியன் தொடர்பு ஒரு அற்புதமான யோகம். இந்த குரு சூரியன் யோகம் இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ராஜயோகம் கிட்டும். அரசாங்கம், கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு லைசன்ஸ் வரணும், அல்லது எனக்கு ஒரு பர்மிஷன்ஸ் வரணும், அல்லது அந்த பசுமை தீர்ப்பாய் பொல்யூஷன் அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு விஷயம் டாக்குமெண்ட் கிளியர் ஆகணும். இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் சாதிக்கக்கூடிய மாதம். ராஜாங்கத்வாரமாக, ராஜாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு, அல்லது அரசாங்கத்தின் மூலமாக அதிக அனுகூலம் கிடைக்க போகும் ராசியாக சிம்ம ராசி அமைகிறது. இதுதான் டிசம்பர் மாத பலன்கள். அப்போ இது யாருக்கு கிடைக்கும்னா சிம்ம ராசிக்கு கிடைக்குது. அப்போ சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்தினுடைய நற்பலன்களை பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். காவல்துறையில் எத்தனையோ அதிகாரிகள் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. சார், நான் இந்த மாதம் ஒரு விஆர்எஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அது நல்ல முறையில் கமிஷனர் கையெழுத்து போட்டு நம்மளை அமுச்சு விடணுங்க. நேரில் கூப்பிட்டு கேட்பாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுனாக்கா கொடுக்க மாட்டாங்க. அதனால் நல்ல முறையில் நம்மளை வெளியில் அமுச்சு விடணும் சாமி, கொஞ்சம் பண்ணி விடுங்க சாமி. எத்தனையோ உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், உயர் அதிகாரிகள், டைரக்டர்ஸு, சேர்மேன்ஸு, அல்லது எஸ்டிஓ, ஏஇ. அப்போது அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ப்ரமோஷன் வேணும், அல்லது எனக்கு ஒரு இடமாற்றம் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், அல்லது இன்னொரு ஹையர் ரேங்கில் நான் போய் உட்காரணும் சாமி, அல்லது எனக்கு ஒரு என்கொயரி இருக்குது, நல்லபடியாக அது கிளியர் ஆகணும் சாமி. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, அல்லது
ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம், மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, அல்லது இது கண்டிப்பாக நடக்கணும்னு துடிக்குது மனசு, ஐயோ இது நடந்தனுமே நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு இதே ஒரு மனசு துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்ல முறையில் நடக்கும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. அப்போ அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு, ஜெயிக்க முடியும். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வேணும்னு போடப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம், புரியுதுங்களா? அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதாவது நீங்கள் ஏதேனும் ஏமாந்த விஷயமாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனைகளாக இருக்கலாம். அவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம், கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. அதே போலத்தான் உத்தியோகம். சார் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னா இல்லை. இப்போ குரு சூரியன் தொடர்பு, நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உண்மையிலே இந்த குரு சூரியன் தொடர்பு உங்கள் ஜாதகத்துக்கு ஒத்து போகுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு சூரியன் தொடர்பு நல்லா உச்சத்தை தொடும். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். நிறைய பேர் அப்ராட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்பெனி மூலமாக அப்ராட் போகிறதுக்காக, வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய எனதருமை சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். அதே போல் கம்பெனிக்குள்ளேயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த போட்டிகள் எல்லாம் விலகி அதுலேயும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், நீங்கள் இதில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், கம்பெனி ஹெச்ஆராக இருக்கலாம், அல்லது இன்னொரு ஒரு ஹையர் பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம். ஒரு சிஎம்மாக இருக்கலாம், ஓஎம்மாக இருக்கலாம், ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ். அப்போ அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. இதோடு இந்த குரு சூரியனோடு செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுவதனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான பிரச்சனை, திருப்பூர்லேருந்து ஒரு கம்பெனி நல்ல முறையில் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு, அற்புதமான முறையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துக்கே ஒரு 3-4 யூனிட் வச்சுருக்காங்க, 3 யூனிட்டுக்கு மேலே அவங்க வச்சுருக்கிறாங்க. பட் பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்களில், அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பிஸ்னஸ் ப்ராப்ளம், ரெண்டாவது தொடர்ந்து அங்கே பிரச்சனை, ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று பவர் ப்ராப்ளம் வருது, இபி ப்ராப்ளம் வருது, லேபர் ப்ராப்ளம் வருது, அடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ப்ரொடக்ஷன்ஸ் பாதிக்கப்படுது. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அங்கே காம்பன்சேட் பண்ணுறாங்க, இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணுறாங்க. அதான் இடதோஷத்தை குறிக்கும், அதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். போன வாரம் கூட நீங்களாம் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர். அப்போது அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால், அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது தோட்டங்களாக இருக்கலாம், கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு, அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அங்கே வரக்கூடிய இடதோஷங்கள், அல்லது செய்வினை கோளாறுகள், போட்டி பொறாமைகளாலே வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் கூட இந்த மாதம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான உரிய பரிகாரங்கள் சரியாக செய்வீர்களேயானால் நிச்சயமாக அன்னை வாராகியின் உங்களுக்கு துணை உண்டு சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல தான் கடன் சுமைகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் பணத்தை போட்டு ஏமாந்துருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சாமி, பணம் போயிடுச்சு, இல்லைனா தொடர்ந்து செய்யலாமா, அல்லது மொத்தமாக வாங்கி கொடுத்தோம், நீங்கள் தானே பொறுப்பு, நீங்களே வாங்கி கொடுத்துருங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரியெல்லாம் பல கோடிகள், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க
நிச்சயமாக எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, ஷேர் மார்க்கெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக செய்வினையாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான தோஷங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய சட்ட சிக்கலில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளில் போய்ட்டு நீங்கள் சிக்கலில் இருப்பீர்களே ஆனால், அந்த வம்பு வழக்குகளில் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதெல்லாம் காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி தயாராக காத்திருக்கிறாள். அவளால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல் குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், சரி வயோதிக காலமாக கூட இருக்கலாம். 50 வயசு 60 வயசில் போய் டிவோர்ஸ் கேட்குறவங்களாம் இருக்காங்க. அதே போல் சிறு வயசாகவும் இருக்கலாம், அல்லது வெளியில் ஏதேனும் வசியம் சம்மந்தப்பட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம். 2 மனைவி 3 மனைவி அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஏதேனும் வம்பு வழக்குகள், அசட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் கோளாறுகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால், செய்வினை கோளாறுகள் இருக்குமேயானால், அல்லது இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமேயானால், அது எல்லாமே கூட ஆமாம் சாமி எனக்கு இருக்குது, நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி, அப்படியே நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி, இது உண்மைதான், அப்போ எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அந்த இடதோஷங்கள்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு பழைய வீட்டில் இருப்பீங்க, ஒரு புது வீட்டுக்கு போவீங்க. புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரபிளாக இருக்கும். அடுத்தடுத்து வீட்டம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அல்லது ஒரு கணவர் பாதிக்கப்படுவாங்க, அல்லது ஒரு நல்ல பூமி விவசாய பூமியாக இருக்கும், திடீர்னு பட்டு போகும், தண்ணி இருக்காது. இதெல்லாம் இடதோஷத்தை சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், திருமண யோகங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. நாம் நிறைய பார்த்துட்டோம். எங்கெங்கேயோ இருப்பாங்க, நம்ம வாராகிட்ட வருவாங்க, வந்தவுடனே கல்யாணம் நடந்துடும். 35 வயசு 40 வயசில் ஒரு பொண்ணு வரும். ஆமாங்க, 40 வயசில் ஒரு பொண்ணு வரும். எங்கெங்கேயோ பார்த்தோம், வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வரும். நம்மக்கிட்ட வரும், வாராகிட்ட வருவாங்க. வந்த உடனே நம்ம பொண்ணு மனசு மாறிடும், உடனே ஒத்துக்கும், சரிங்க சாமின்னு சொல்லிடும். அப்போ அந்த அளவுக்கு திருமண யோகங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய சப்ஜெக்ட், நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை, சாமி எனக்கு இது நடக்கணும், எனக்கு நடத்தி தர முடியுமா, உங்களால் முடியுமா சாமி, ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.